வணக்கம். தமிழ்நாட்டில இப்போ எல்லாரும் ஒரு விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் பெண்களுக்கான அந்த புதிய ரூ. 5,000 திட்டம். இத பத்தி நெறைய கேள்விகள் இருக்கு, இல்லையா? சோ, நமக்கு கிடைச்ச தகவல்கள வச்சு அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க. இந்த ரூ. 5,000 இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில இருந்து டீ கடை வரைக்கும் ஒரே பேச்சா இருக்கு. மறுபடியும் பெண்களோட பேங்க் அக்கவுண்டுக்கு இந்த தொகை வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இதனால ஒரு பக்கம் செம எக்ஸைட்மெண்ட், இன்னொரு பக்கம் என்னது இது, எதுக்குன்னு சில கேள்விகளும் இருக்கு. முதலமைச்சர்கிட்ட இருந்து இந்த அறிவிப்பு வந்ததா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. இதனால தான் இந்த ரூ. 5,000 திட்டத்தை பத்தி இவ்ளோ விவாதம். சரி, இந்த திட்டம் உண்மையிலே என்னதான் சொல்லுது? வாங்க உள்ள போய் பாப்போம். சரி, நாம பகுதிக்குள்ள போலாம். மறுபடியும் ரூபாய் 5,000. இந்த புதிய அறிவிப்பு என்ன சொல்லுது? இந்த நியூஸ் வந்ததும் மக்கள் மத்தியில ஒரு பக்கம் ஒரே கொண்டாட்டம். ஆனா அதே சமயம் இது எதுக்காகன்னு சில குழப்பங்களும் இருக்கு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்ததால இந்த தடவையும் மக்கள் ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை பணம் எதுக்காக கொடுக்கறாங்கன்னு ஒரு தெளிவான தகவல் இன்னும் வரல. அதுதான் இவ்வளவு கேள்விகளுக்கும் காரணமே. சரி, இந்த புது அறிவிப்பை சரியா புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போகணும். அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களே ஒரு ரூ. 5,000, அதை எப்படி என்ன கணக்குல கொடுத்தாங்கன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. போன தடவை கொடுத்த ரூபாய் 5,000 ஒரே திட்டத்துக்கு கீழே வந்த பணம் இல்ல. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அதுல 3 மாசத்துக்கான உரிமை தொகையா ரூபாயும், அப்புறம் கோடைக்கால சிறப்பு தொகையா ஒரு ரூபாயும் சேர்த்து மொத்தமா 5,000 கொடுத்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பணமும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு ஒரு நாள் பேங்க் அக்கவுண்டுக்கு வந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. அதனால இந்த முறையும் அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இப்ப நாம எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த முக்கியமான கேள்விக்கு வரலாம். இந்த தடவை கொடுக்க போறதா சொல்ற இந்த ரூ. 5,000 அது எதுக்காக? இந்த கேள்விக்கு அரசாங்கம் கிட்ட இருந்து நேரடியான பதில் இன்னும் வரல. ஆனா நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு பார்த்தா இதுக்கு 2 முக்கியமான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. முதல் வாய்ப்பு, இது போன தடவை மாதிரியே ஒரு நேரடி பண உதவியா இருக்கலாம். சிம்பிளா அக்கவுண்டுக்கு காசு வந்துரும். ஆனா 2வது வாய்ப்பு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பெண்களை சுயதொழில் செய்ய வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தொகையா ஒரு சின்ன லோன் மாதிரி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒருவேளை இது தொழில் முனைவு திட்டமா இருந்துச்சுன்னா அதோட நோக்கம் சும்மா பணம் கொடுக்கறது மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய விஷயம். பெண்களோட பொருளாதாரத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறது, அவங்கள சுயமா சம்பாதிக்க வைக்கிறது, புதுசா தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுன்னு ஒரு லாங் டேர்ம் பிளானா இருக்கும். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்கும்போது உங்க மனசுல அடுத்து வர்ற கேள்வி இதுவா தான் இருக்கும். அப்பா, இதுக்கெல்லாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? கரெக்டா? இப்போதைக்கு பரவிட்டு இருக்கிற இந்த நியூஸ் எல்லாமே அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள், அதாவது தலைமைச் செயலக வட்டாரங்கள்ல இருந்து வந்ததா சொல்றாங்க. ஆனா இது இன்னும் கவர்மெண்டோட ஃபார்மல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இதை நாம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதனால நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். உறுதிப்படுத்தின தகவல்களை மட்டும்தான் நம்பணும். தேவையில்லாத வதந்திகளை நம்பி குழம்பிக்க வேண்டாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது, நாம இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஒரு சின்ன ரீகேப் பாத்திரலாம். சோ, இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய 3 கீ பாயிண்ட்ஸ். 1, பெண்களுக்கான புதிய ரூ. 5,000 திட்டம் வரவிருக்கிறது. 2, அது நேரடி பண உதவியா இல்ல பிசினஸ் லோனான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. 3, இத பத்தின முழுமையான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சீக்கிரமே வரும்னு எதிர்பார்க்கலாம். கடைசியா ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம். வரப்போற இந்த திட்டம் வெறும் ஒரு நேரடி பண உதவியா மட்டும் இருக்குமா, இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெண் தொழில் முனைவோர்களுக்கு இது ஒரு புது தொடக்கமா அமையுமா? யோசிச்சு பாருங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக நாம எல்லாரும் காத்திருப்போம்.